Dear students, plus 2 maths, chapter 2 complex numbers, அதாவது கலப்பெண்கள் nth roots of a complex number அப்போ பார்க்க போகிறோம். nth roots of a complex number z is equal to r into cos theta plus I sin theta or omega equal to z power 1 by n equal to r power 1 by n cos of 2k pi plus theta by n plus I sin 2k pi plus theta by n. K takes the values from 0 to n minus 1. இதில் வந்து நமக்கு தனித்தனியான n வேல்யூஸ் கிடைக்கும் ஒமேகாக்கு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா k is equal to 0, k is equal to 1, k is equal to 2 etc. k is equal to n minus 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒமேகாக்கு நமக்கு தனித்தனியான n ரூட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ k is equal to n plus 1 n plus 2 அப்படின்னு சொல்லிட்டு n minus 7 விட அதிகமாக இருக்கிற நம்பர்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா we get the same roots at regular intervals. ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நமக்கு என்ன கிடைச்சிரும்னா மறுபடியும் இதுக்கு என்ன வேல்யூஸ் கிடைச்சதோ k is equal to 0, 1, 2, 3 etc. n minus 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைச்சதோ மறுபடியும் இந்த n plus 1 n plus 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு அதே வேல்யூஸ் வந்து கிடைச்சிடும். இப்போ successive n roots have arguments that differ by 2 pi by n அப்படின்னு 2 pi by n. இப்போ நம்ம இதை வந்து ஒரு சர்க்கிளில் வந்து இந்த எல்லா ரூட்ஸுமே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் தான் இருக்கும். இதனுடைய ரேடியஸ் அப்படின்னு பார்க்கும்போது nth ரூட் ஆஃப் ஆர். சரிங்களா? இதுக்கு அடுத்தடுத்த ஆங்கிள் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 pi by n-ஆக இருக்கும். நெக்ஸ்ட்டு nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி நம்ம பார்க்கலாம். z power n equal to 1 வைக்கிறோம், which implies that z is equal to 1 power 1 by n, which is equal to இப்போ இந்த 1க்கு வந்து நம்ம போலார் ஃபார்மில் எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா cos 0 plus I sin 0. ஏன் அப்படின்னா cos 0ஓட வேல்யூ 1, sin 0ஓட வேல்யூ 0ன்றதுனால இதை நம்ம ஆல்டுகெதர் நமக்கு என்ன வந்துடும்னா 1 வந்துடும். அதனால் இந்த ஃபார்மேட்டில் நம்ம இதை எடுத்துக்கிறோம், the whole power 1 by n, which is equal to இது கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 0 கூட 2k pi வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ k takes the values from 1 to 0, 1, 2 etc. n minus 1. அதுக்கப்புறம் இந்த 2k pi கூட 0 ஆட் பண்ணாலும் நமக்கு அதே தான் வரும். அதனால் cos 2k pi by n plus I sin 2k pi by n. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டி மாவியஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். k is equal to 0, 1, 2, 3 etc. n minus 1. இதுலேருந்து நமக்கு ஒரு 4 ரிசல்ட்டு கிடைக்குது. அந்த nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் எக்ஸட்ரா ஒமேகா பவர் n மைனஸ் 1 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா ரூட்ஸுமே வந்து ஜிபியில் இருக்கும் வித் காமன் ரேஷியோ ஒமேகா. சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1 plus ஒமேகா plus ஒமேகா ஸ்கொயர் plus எக்ஸட்ரா plus ஒமேகா பவர் n மைனஸ் 1 equal to 0. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஈக்குவல் டு -1 the whole power n மைனஸ் 1. அப்புறம் ஒமேகா பவர் n is equal to 1. இதையும் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் த n roots of the nth roots of unity lie on the circumference of a circle whose center is at the origin and radius equal to 1, and these roots divide the circle into n equal parts and form polygon of n sides. இப்போ இதை வந்து நம்ம படத்தில் பார்க்கலாம். படத்தில் பார்த்தோம்னா நமக்கு நல்லா புரியும். பாருங்க, இது வந்து ஒமேகா, அப்புறம் ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூப்ட் அப்படி வந்துடும். இங்கே ஒரு ஜென்ரல் வேல்யூ நான் எடுத்திருக்கேன் ஒமேகா பவர் m. இங்கே வந்து -1, இங்கே வந்து -i, இங்கே வந்து +i வந்துடும், இங்கே -i வந்துடும், இங்கே 1. ஏன்னா வந்து ரேடியஸ் வந்து 1, சென்டர் வந்து ஆரிஜன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் தான் இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைடெல்லாம் இப்போ இந்த பாயிண்ட் இது எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணோம்னா நமக்கு ஒரு பாலிகன் கிடைக்கும். அதுதான் இதையும் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் 2.32 பார்க்கலாம். ஃபைண்ட் த கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. சொல்யூஷன் வந்து பார்க்கும்போது z is equal to 1 power 1 by 3ன்னு வச்சுக்கிறோம். நமக்கு 1க்கு என்ன காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேட்டில் போலார் ஃபார்மில் எழுதணுன்றது தெரியும். cos 0 plus I sin 0 the whole power 1 by 3.
equal to cos 2k pi plus 0 plus I sin 2k pi plus 0 the whole power 1 by 3 which is equal to cos 2k pi plus I sin 2k pi the whole power 1 by 3 அப்படின்னு வச்சுக்கிறோம். k வந்து வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம இங்கே என்ன இருக்குது 1 by 3 இருக்குது. n இருந்ததுன்னா n minus 1ன்னு எழுதுவோம். அங்கே 3 இருக்குது. 3க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 2. அதனால் 0 1 2ன்னு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா டிமாவியஸ் தேரம் இங்கே அப்ளை பண்ணுறோம். டிமாவியஸ் தேரம் அப்ளை பண்ணும்போது இந்த 1 by 3 வந்து இங்கே இன்ட்டு பண்ணும்போது 2k pi by 3ன்னு வந்துடும். அதனால் cos 2k pi by 3 plus I sin 2k pi by 3 வந்துடும். k is equal to 0 1 2. இப்போ k is equal to 0 அப்படின்னு கொடுத்தோம்னா z is equal to cos 0 plus I sin 0 which is equal to 1ன்னு கிடச்சிரும். k is equal to 1 அப்படின்னு கொடுத்தோம்னா z is equal to cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3 அப்படின்னு கிடைக்கும். இந்த ஆங்கிளை வந்து நம்ம பிரின்சிபல் வேல்யூக்கு கொண்டு வரோம். பிரின்சிபல் வேல்யூக்கு கொண்டு வரும்போது இது எப்படி எழுதுறோம்னா இந்த 2 pi by 3 cos of pi minus pi by 3ன்னு எழுதிக்கலாம் plus I sin of pi minus pi by 3ன்னு எழுதிக்கலாம். இப்போ pi minus pi by 3ன்றது இரண்டாம் கால் பகுதி, அதாவது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்து காசு வந்து மைனஸ் இந்த 180 வர்றதுனால இந்த காசு வந்து சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் வரும். மைனஸ் காஸ் பை பை 3 ப்ளஸ் இது செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்து சைன் வந்து ப்ளஸ்ஸு, அதனால் இங்கேயும் பை இருக்கிறதுனால சைன் அப்படியே தான் வரும். சைன் பை பை 3ன்னு வந்துடும். ஈக்குவல் டு மைனஸ் 1/2 ப்ளஸ் I into √3/2. இதனுடைய வேல்யூ வந்து 1/2, இதனுடைய வேல்யூ வந்து √3/2 அப்படின்றது உங்களுக்கு தெரியும். k is equal to 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா z is equal to cos 4 pi by 3 plus I sin 4 pi by 3 equal to cos pi plus pi by 3 plus I sin pi plus pi by 3. இந்த 4 pi by 3 இப்படி நம்ம பிரித்து எழுதிக்கிறோம். இப்போ pi plus pi by 3ன்றது தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்டில் காசும் நெகட்டிவ் தான், சைனும் நெகட்டிவ் தான். அதனால் மைனஸ் காஸ் pi by 3 மைனஸ் I sin pi by 3ன்னு வந்துடும். இது ஈக்குவல் டு மைனஸ் 1/2 மைனஸ் I into √3/2ன்னு வந்துடும். The roots are 1, minus 1/2 plus I into √3/2, minus 1/2 minus I into √3/2. இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா இது வந்து 1, இது வந்து ஒமேகா, இது வந்து ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நமக்கு என்னது 0, ஒமேகா பவர் கியூப்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றது இப்போ நமக்கு இதையும் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போது nth root of unity வந்து நமக்கு 3 roots கிடச்சிருக்கு. இந்த 3 roots பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 1, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா -2 + √3/2 into I, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா -1/2 minus I into √3. இதை நான் வந்து ஆர்கன் பிளேனில் வந்து நான் வந்து இந்த 3 ரூட்ஸையும் நான் பிளாட் பண்ணியிருக்கேன். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்குது. இந்த 3 ரூட்ஸுமே என்ன பண்ணுதுன்னா இந்த சர்க்கிளை 3 பார்ட்ஸாக ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுது. பாருங்கள், இது வந்து 120 டிகிரி, இதுவும் 120 டிகிரி, இது வந்து 120 டிகிரி. இந்த 3 பாயிண்ட்ஸுமே என்ன ஒரு ஷேப்பை வந்து நமக்கு உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், அதாவது சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நமக்கு 1 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அந்த ரூட்ஸ் வந்து எதை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு என்ன தெரியணும்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்றது நமக்கு தெரியணும். தேங்க்யூ.